ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, பொரி உருண்டையை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் தண்ணிக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டு எதில் 1 கப்பு எடுக்கிறீங்களோ வெல்லம் 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைய விடுங்க. இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அதே இதில் வேறு இதில் மாற்றிக்கோங்க. வடிகட்டி எடுத்துக்கோங்க. எதுக்காகனா மண் தூசி ஏதாவது மணல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது இருக்கக்கூடாதுன்றக்காக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாகு வந்து நல்லா நல்லா கொதிக்கட்டும். பாகு பதம் வந்து இந்த பொரி உருண்டைக்கு எப்படி இருக்கணும்னா, இப்போ இதுக்கு வந்து பாகு பதம் எப்படி இருக்கணும்னா, இங்கே பாருங்கள், இது மாதிரி ஊற்றுறப்ப இது கரையாமல் அப்படியே நிற்கணும். இங்கே பாருங்கள், இது இப்படி உருட்டினா உருண்டு வரும். அந்த மாதிரி பாகு பதம் இருந்தால் ஓகே, இது சரியான பதம். இது மாதிரி இப்படி எடுத்தால் தனியாக அப்படி வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கரெக்டான ஸ்டேஜு இது போதும். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து ஒரே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய். நெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பொரியை எடுத்திருக்கோம். வெல்லம் 1 கப்பு, தண்ணி 1/2 கப்பு, பொரி வந்து 3 கப்பு. இங்கே பாருங்கள், இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கையில் கிளறிடாதீங்க. நல்லா கரண்டி வச்சு இது போல் கிளறிக்கோங்க. சூடாக இருக்கும், கையை வச்சு கிளறிடாதீங்க. சூடாக இருக்கிறப்பயே அந்த சூடாக இருக்கிறப்பயே கலந்து விட்டுருங்க. ஆறிடுச்சுன்னா உங்களோட பொரியில் வந்து இந்த பாகு வந்து ஒட்டாது. அவ்வளோதான். இப்போ இது சூடாக இருக்கிறப்பயே அப்படியே பிடிச்சிடணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு டக்கு டக்குன்னு பிடிச்சிருங்க. இப்போ நம்மளோட பொரி உருண்டை எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இது நல்லா சாப்பிட்றதுக்கு டயட்டில் இருக்கவங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க, ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் இருக்கவங்க, இந்த மாதிரிலாம் டக்குன்னு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஏன்னா பாகு நல்லா வெந்து இதாக தான் இருக்குது.
அதனால் கெடாது. 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகு வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே பொரிய கொட்டி கிளறணும். கிளறினதுக்கப்புறம் உடனே பிடிச்சிடணும் கையில். அப்போ தான் இறுக்கி தண்ணி தொட்டுக்கிட்டு சூடாக இருக்கிறப்பயே உருண்டைகளாக பிடிச்சிடணும். அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா வராது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வசந்தம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.